பஞ்சாங்கம் ஜனவரி 27, 2025 27/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. மூலம் நட்சத்திரம் காலை 9:03 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி இரவு 8:36 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம் காலை 9 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம், மாத சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் பிற்பகல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் மாலை 4 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிநாதனின் பார்வையில் சந்திரன் இருக்காரு, அதாவது 9ஆம் இடத்துல. அதனால உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால மனசு ஆசுவாசப்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய வகையிலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அது சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கவலைகள் விலகி சந்தோஷம் ஏற்படுறதுக்குண்டான தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் உங்களுடைய குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்ல கஸ்டமர்கிட்ட தேவையில்லாத ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா இதில் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள், நியாயமான வார்த்தைகளை பேசுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரிஷப ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, அதுவும் செவ்வாயின் பார்வையில். அதனால் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலை, குழந்தைகள் சார்ந்த பதட்டமான சூழ்நிலை, உடன்பிறப்புகள் சார்ந்த பதட்டமான சூழ்நிலை அல்லது குடும்பம் சார்ந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணை பிரச்சனை பண்ணுவார். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இது வாழ்க்கை துணைனா உடனே பிஸ்னஸ் லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாதுங்க, பிஸ்னஸ் பார்ட்னரும் இதில் பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்ட இன்றைக்கி பெருசாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்கனவே உதவி செஞ்சவங்க இன்றைக்கி கைவரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கேட்பீங்க, அவர் தரமாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அது தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரா இல்லை யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருக்காராங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். ஏன்னா அப்பா கேட்டு தரலையேங்கிற கோபத்தில் இருப்பீங்க. ஆனால் அவருடைய சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு செயல்படுறது நல்லது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வேலை விஷயமாக சிறு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பண்ணலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்குது. முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள்.
குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவங்க தங்களுடைய தேவையை மட்டும் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. இதனாலேயே உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு சுமூகமாக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்துவீங்க அல்லது நக்கல் நையாண்டி பேசி உங்களுக்கு வரவேண்டிய உதவியை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீண் விரயங்கள், வார்த்தைகள் விரயங்களை ஏற்படுத்தும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அவரை கவனமாக பார்த்து போக சொல்லுங்க. அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், ராசியில் செவ்வாய், சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உறவுகள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயரை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலத்தை விற்று வரக்கூடிய பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. அதனால உங்களுக்கு சொத்தும் சேரும், பணமும் சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணும். அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த ஒரு குழப்பம், பயம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு மிக்க மனிதர்கள் அல்லது பெரிய மனிதர்கள், பெரிய பதவியில் இருக்கிற மனிதர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால அனாவசியமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வண்டி வாகன கார் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிக லாபத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண வயதிற்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது சார்ந்த வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் 6ஆம் இடத்துல யோகாதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் போயிட்டு பெரிய பணத்தை போட்டிங்கன்னா அது போய் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு நபரிடம் பேசும் பொழுதும் அறிவார்த்தமாக பேசுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகளில் வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு சந்திரன் 6, 8 ஆகிய இடங்களில் சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் வெற்றிக்கு வழிகோலக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குழந்தைகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ இல்லை நீங்கள் புதுசாக திருமணமாக இருந்தால் பூந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு சுகத்தை தரும்.
குடும்பத்தில் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன லாபம், வருமான லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். புலம்பல்கள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். புலம்பி தீப்பீங்க. இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் உங்களுடைய தேவைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பண உதவியும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் ஆஃபீஸில் நடக்குதுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால எதிரிகள் உருவாகிறதுக்கு நீங்களே காரணமாகி விடுவீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தைரியத்தில் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் உங்களை வெளியில் பார்க்குறதுக்கு நீங்கள் உதார விடுவீங்க. தைரியமாக அப்படி இப்படி பேசுவீங்க, மிரட்டி உருட்டி பேசுவீங்க. இப்படி மிரட்டி உருட்டி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால தான் பேச்சை வச்சு சமாளிச்சிருவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்திலோ அவசரப்பட்டு யாரையும் அதிகாரமாக பேசிடாதீங்க. இன்னைக்கு அது உங்களுக்கு எதிர்மறையாக பலன்களை திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. ராசிக்கு செவ்வாயின் பார்வை 4ஆம் இடத்திற்கு சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை. நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யறதுக்கோ இல்லை வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கிறதுக்கோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ், வேலை, உத்தியோகம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் அந்யோன்யம், உடன்பிறப்புகளின் ஆலோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடைய அறிவார்த்தமான பேச்சுக்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு முதலீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பெரிய மனிதர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகி கடுமையான முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு, சந்தோஷம் போன்ற விஷயங்களால் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆன்மீக தேடலில் இருந்தீங்கன்னா ஆன்மீக தேடலில் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதட்டம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தை வெளிக்காட்டிக்காமல் செயல்படுவீங்க. ஆனால் செயல்படுற விதத்தில் சுறுசுறுப்பும் அதிகமான வேலைப்பளுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இடமாற்றம் அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பதட்டம் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் செயல்படுறது உங்களுடைய மெச்சூரிட்டியை காண்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். துலாம் ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. வருமானத்திற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி. குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உடன்பிறப்புகளால் சந்தோஷம். வியாபாரத்தில் வருமான சேர்க்கை, கலைத்துறை நண்பர்களுக்கு பதவி கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படும். அது வீண் செலவுகள் அப்படின்னா அரசாங்க வகையில் அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த லீகல் பிரச்சனைகள், லீகல் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினராக இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
திருமணமாகி இருந்தால் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட சந்தோஷ செய்திகள் மன நிறைவை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. புதிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் உடன்பிறப்புகளால் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்ப சந்தோஷம், உங்களுக்கு தனிப்பட்ட ஆத்ம திருப்தி போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சதுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில், இதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பீங்க. அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறது நல்லது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் பேசுவது, செயல்படுவது நல்லது. பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காரியமும் இன்றைக்கி சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா அனைத்து விதத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் உங்கள்கிட்ட சல்யூட் போட்டு நிற்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நீங்களாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு மனசில் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த கவலைக்கு காரணம் நீங்கள் தவறான சிந்தனையில் இருக்கிறது மட்டும்தான். வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு பெரிய மனிதர், இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ எப்படின்னா, ஒரு பெரிய மனிதர், செல்வாக்கு மிக்க நபர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஆனால் பதட்டம் ஜாஸ்தியாகும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசர கொடுக்கத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த அவசர கொடுக்கத்தனத்தை இன்றைக்கி வெளிப்படுத்துவீங்க. பதட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள், வார்த்தையை விடுறது, செயல்பாடுகளில் பதட்டத்தை காண்பிப்பதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணுவீங்க. நிதானமாக இருந்தால் இன்றைக்கி வருமானம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிரிகள் மறைந்து போவார்கள். அவ்வளவு பெரிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவியில் முன்னேற்றம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள், குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை அமைவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் காரணமே நீங்களாக தான் இருப்பீங்க. என்ன காரணம்னா பதட்டம். காரணம், ராசிநாதன் 8ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. ராசியில் சந்திரன், 7ஆம் இடத்துல செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். இதனால் உங்களுக்கு கெடுபலனை தர வேண்டிய செவ்வாயை நன்மைகளை தரக்கூடிய வகையில் நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக கடல் கடந்த தொடர்புகள், கடல் கடந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரிகளுக்கு உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய பார்ட்னர்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஏஞ்சல் ஃபண்டிங், வெஞ்சர் கேபிட்டல் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்கள் எதிரிகளை உங்களுடைய அறிவார்த்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் ஐடி சம்பந்தமாக வேலை பண்ணினீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஈடு இணை யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய யோகமான காலகட்டம் இப்பொழுது. குருவின் பார்வையில் சூரியன் புதன் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வருமானத்தை ஈட்டி கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதியும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உங்களுடைய தந்தையின் ஜாதகம் சரியில்லை, உங்களுடைய ஜாதகம் சரியில்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகளை மன தைரியத்தோடு எதிர்கொள்வீர்கள்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம். நீங்கள் குறிப்பாக சிஏ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ் இந்த மாதிரி சிஎம்ஏ போன்ற கோர்ஸ் முடித்து நீங்கள் அதில் சம்மந்தமாக வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அட்வொகேட், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அந்த மாதிரி வேலை பண்ணினீங்கன்னா அறிவுபூர்வமான பேச்சுக்களை பேசி எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் அதிகாரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் பயந்து நடுங்குவாங்க. ஐயோ, இந்த ஆள்கிட்ட பேசுகிறோமா, இந்த ஆள்கிட்ட பேசினா கேள்வியாக கேட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற ஒரு பயத்திலே உங்ககிட்ட வரமாட்டாங்க. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களுக்கு எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம், அலுவலக ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். மகர ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயின் பார்வையில். உங்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த தடுமாற்றம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவு சாதகமாக இருந்தாலும் இப்பொழுது அது கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த கவலைகள், குழந்தைகளுடைய குதர்க்கமான பேச்சுக்கள் சார்ந்த கவலைகள், உடன்பிறப்புகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த கவலைகள், உடன்பிறப்புகளின் குதர்க்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி மனசு முழுசாக சஞ்சலந்தான் இருக்கும். மனசை கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் காத்துன்னு இருக்கு. மன நிறைவும் குடும்ப நிம்மதியும் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக செலவுகள், நேர வரையும், பொருள் வரையும், கால வரையும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் அறிவை பயன்படுத்தி குழந்தைகளின் செயல்பாடுகளை திருத்துவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. இன்றைக்கி குழந்தைங்களுடைய பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்குது. உடன்பிறப்புகளுக்கும் அதே மாதிரி தான். உடன்பிறப்புகள் பேச்சையும் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று வாழ்க்கை துணை சார்ந்த, கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம், கடன் சார்ந்த செலவுகள், உங்களுடைய எதிரிகள் சார்ந்த செலவுகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு கடன் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் இன்றைக்கி கடனை வாங்கிறத விட அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உடம்புல அசதி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்காக சில கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களின் மீது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசி, செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு, அதாவது அவங்க காலேஜ் படிக்கிறதுக்காகவோ இல்லை எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை குறிப்பிட்ட காலேஜில் சீட் கிடைக்கணுமா அப்படிங்கிறதுக்காகவோ எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். நண்பர்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டாலும் அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அவருடைய அறிவுத்திறமை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று கடுமையான செயல்பாடுகள் உடம்புல ஒரு அசதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் பட்டும் படாமல் இருப்பது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாமல் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மத்தியில் உங்களுக்கு திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது 10 பேர் நிற்க வச்சு உங்கள் வீட்டில் நீ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் திட்ட மாட்டாங்க, கோபப்பட்டு பேச மாட்டாங்க. அவங்க பேசுறது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். குழந்தைகளை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அப்படி சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணாமல் குருட்டுத்தனமாக மிரட்டி உருட்டி பேசினீங்கன்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் கூட இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கலீக்ஸ், உங்கள் வாழ்க்கை துணை இன்று செலவுகளை ஏற்படுத்துவாங்க. அந்த செலவு பண்ணுறது உங்களுக்கு மரியாதையை கொண்டு வந்து சேர்க்கும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க வகையில் அல்லது பார்ட்னர்ஷிப் வகையில் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால பெருசாக கவலைப்படாதீங்க. இன்று உங்களுடைய செல்வாக்கு காப்பாற்றப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் கஷ்டப்பட்டதான் ஜெயிக்க முடியும். அதனால் படிப்பை விட்டுறாதீங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் உதவி உங்களுடைய மேல் படிப்புக்கு உதவக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன், 4ஆம் இடத்து செவ்வாயின் பார்வையில் உங்களுக்கு 2-9 அதிபதியான செவ்வாய், யோகாதிபதியான செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு பதவி உயர்வோடு சேர்ந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த ஊருக்கு, குறிப்பாக உங்கள் தாயார் இருக்கக்கூடிய ஊருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில், வியாபாரத்துல எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகன வகையில் நிதானம் கடைபிடிப்பது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் வீண் மனஸ்தாபம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். அரசாங்க லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு சுமூகமான முடிவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. தனலாபம், திரவிய லாபம், கலைத்துறை நண்பர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தடுமாற்றத்தை சந்திக்கிறீர்கள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.